இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து இலவன் மொச்சை வச்சு புளிக்கூட்டு. அது எப்படி உண்டாக்கணும்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. வாங்கோ இது எப்படின்றது காமிச்சு தரேன். நான் ஒரு 1/4 கிலோவுக்கு பூசணிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மொச்சை ஒரு 100 மொச்சை, 100க்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டுருக்கேன். அதையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சா மசியறது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு சின்ன குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து நமக்கு அரைக்க வேண்டிய சாமானங்கள்: தேங்காய் 1 ஸ்பூனுக்கு, தனியா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு, கடலைப்பருப்பு ஒரு 6 வரமிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை எப்படி உண்டாக்கணுன்றதை காமிச்சு தரேன், வாங்குவோம். முதல்ல நான் ஒரு சீஞ்சிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் அலம்பி வச்சுருக்கிற பூசணிக்காய், அதாவது இலவன் போட்டுடலாம். போட்டுட்டு அதில் புளி வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிற புளி வெல்லத்தை இதில் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கூட நான் வெல்லம் விட்டுக்கிறேன். இதில் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி ஒரு 3/4 ஸ்பூனுக்கு ஒரு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். தேவையான உப்பு, அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மொச்சையிலையும் நான் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் வேக வைக்கும்பொழுது வேக வைக்கும்போது இதில் போடுற உப்பும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ இது நல்லா இந்த புளி வெள்ளத்தோட இந்த இலவன் வந்து நல்லா தழைச்சி வேகட்டும். இதுக்கப்புறம் என்னன்றதை காமிச்சு தரேன். இப்போது நான் இந்த சைடில் ஒரு குட்டி சீஞ்சட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இதில் வறுக்க வேண்டிய சாமானத்தெல்லாம் நான் போட்டுவிட்றேன். வரமிளகா, கடலைப்பருப்பு, தனியா, இது 3த்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கடலைப்பருப்பும் கொஞ்சம் தனியா வாசனை வர வரைக்கும், கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்த வரைக்கும் நான் வறுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதில் நான் இப்போது ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் வறுக்கிறதுக்கு. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வறுந்து கிடச்சிடும். சொட்டு எண்ணெய் விட்டுட்டு வறுத்துட்டு உங்ககிட்ட காமிச்சு தரேன். இப்போ பாருங்க, இந்த இது ஸ்டேஜ் போகிறோம். கடலைப்பருப்பை கொஞ்சம் செவந்தாயாச்சு. அடுப்பு அணைச்சிட்டு அது ஆறட்டும். ஆறிட்டு எப்படி அரைக்கணுன்னு காமிச்சு தரேன். இப்போது மிக்ஸி பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், நான் வந்து இது வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா கூட்டுன்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு 1/2 மூடிக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அது இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு அரைச்சி கிடைக்கும். வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். அப்புறம் தனியாவும் கடலைப்பருப்பும். இப்போ நான் இதெல்லாம் நைஸாக அரைச்சின்னு வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சு தரேன். இதுலேயே நம்ம வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆயிலில் கொஞ்சம் நீங்கள் வறுக்கும் போது அதில் போட்டு வறுத்துக்கோ. நான் வந்து பவுடர் தான் போடுறேன். இதில் போட்டு இதெல்லாமா சேர்ந்து அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன் உங்ககிட்ட. இப்போது நான் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள். இப்போது நம்ம பூசணிக்காவும் வெந்திருக்கான்றது நம்ம பார்க்கலாம். இப்போது இலவன் வந்து நல்லா வெந்தாயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துவரம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த துவரம்பருப்பை இதில் விட்டுடலாம். அடுத்தது நம்ம வேக வச்ச மொச்சை அதையும் இதில் போட்டுடலாம். ஏன்னா மொச்சையெல்லாம் வெந்ததுனால பருப்பு மொச்சையெல்லாம் வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு,
அதையும் நம்ம இதில் விட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து தலைக்கட்டும், அதாவது கொதிக்கணும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுட்டு இது நல்லா தலைக்கட்டும். தலைச்சி கொஞ்சம் கூட கெட்டியாகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இலவன் மொச்சை புளிக்கூட்டு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இது தலைச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். நான் இன்னுட்டு காமிச்சு தரேன். இப்போ பாருங்க, இது நல்லா தலைக்கிறது கெட்டியாக பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் தலைச்சதுன்னா போதும், நல்லா கெட்டியாக எடுத்து. இப்போ அடுத்தது இந்த சைடில் நான் வெளிச்செண்ணெய் ஒரு 2 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போது உளுத்தம்பருப்பு இப்போ நல்லா பொரிஞ்சு கொடுத்து இப்போ பொரிச்சு கொட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்களா எல்லாமே சேர்ந்து இலக்கியாச்சு. இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் இலவன் மொச்சை புளி கூட்டு உண்டாக்கியிருக்கேன். நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அம்மாஸ் கிச்சனில் புளிக்கூட்டு ரெடியாக இருக்குது.